அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். ஒவ்வொரு மனிதனும் ஒரு மனிதனின் வெளித்தோட்டத்தை பார்த்து முடிவு செய்கிறார்களே ஒழிய உள்ளார்ந்தவற்றை சிலர் பார்ப்பது கிடையாது. ஒரு இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் நுனிக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு அடிக்கிளையை வெட்டுகின்ற மூடகுணமுடையவன். அப்படிப்பட்ட இளைஞன் நாகரிகமாக உடையணிந்து கொண்டு ஒவ்வொரு வீடாக வேலை தேடி அலைந்தான். ஒரு வீட்டில் அவனுக்கு வேலை தர ஒப்புக்கொண்டார்கள். என்ன வேலை தெரியுமா? அது கடலை செடிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதுதான் அந்த வேலை. முதலாளி வந்தார். இன்று முழுவதும் இந்த கடலை தோட்டத்தில் தண்ணீர் ஊற்ற வேண்டும். நீர் ஊற்றுகின்ற அந்த தண்ணியானது அந்த கடலை செடியின் வேர் வரை செல்ல வேண்டும். அப்படி நீ தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே சென்று விட்டார். அன்று நாள் மாலை வந்தது. உடனே முதலாளி வந்து பார்த்தால் எல்லா கடலை செடியும் மேலே பிடுங்கி கிடந்தது. என்ன பிடுங்கி கிடக்கிறதே, நீ என்ன வேலை செய்தாய் என்று அந்த இளைஞனை கேட்டார். அதுக்கு இந்த இளைஞன் புத்திசாலித்தனமான ஒரு பதில் ஒன்று சொன்னான். என்ன பதில் தெரியுமா? நீங்கள் நீரை வேர் வரை சென்றிருக்கிறதா என்று பார்க்க சொன்னீர்கள். ஒவ்வொரு செடியிலும் வேறு இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்காக அந்த செடியை பிடுங்கி வெளியே போட்டேன் என்ற பதில்தான் அது. அந்த முதலாளியே நொந்து விட்டார். இப்படிதான் மூடர்கள் செயல்படுவார்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.